தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். இந்த கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாவைக்கா அரசு 31 குடும்பங்களை சார்ந்த இந்த உறுப்பினர்களுக்கு வேலை வழங்கியது, அரசு வேலை. அதற்கு எதிரான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்திருக்கு. அதுக்கு இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க. அவங்க பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்களா? அரசு பேருந்தில் போகிறவங்களுக்கு எல்லாம் விபத்தாகி பாதிப்புகள் ஏற்படுது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுப்பீங்களா? அப்படிங்கிற படுபயங்கரமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? உண்மையிலேயே இப்படி ஒரு தடையை தமிழக அரசினுடைய கொள்கை முடிவில் இருந்து போடப்பட்ட இந்த அரசு வேலைகளை ரத்து செய்ய முடியுமா? ஆனால் தமிழக அரசு வழக்கறிஞர் அப்படி தான் வாதாடி இருக்காரு. இது தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது அரசு பணியில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கறது வழக்கம். அதுதான் கருணை அடிப்படையிலான பணி கொடுக்கறது. அப்புறம் விதிவிலக்காக வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் கொடுப்பாங்க. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்பது அரசு போலீஸ் நிர்வாகம் இவர்கள் மக்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூடு. அதில் 13-14 பேர் இறந்து போகிறாங்க. அதற்கு போன திமுக அரசு அவர்களுக்கு அரசு பணி நியமனத்தை இந்த கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கரூரில் நடந்திருக்கிறது தாவேகா விஜய் கட்சி ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஆக்சுவலாக அந்த தேதியில் வேற ஒரு இடத்துல நடத்துகிறதா இருந்துச்சு. வேலூரோ எங்கேயோ நடத்ததா இருந்தது. கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் விழா அங்கே நடந்துருச்சுன்றதுனால அங்கே ஒரு கூட்டத்தை காட்டி திமுகவோட எங்கள் கூட்டம் தான் மக்கள் அதிகம் வந்தாங்கன்னு காட்டுறதுக்காக அவசரமாக தேதியை மாற்றி செய்கிறார்கள். காலையில் நாமக்கல், மதியம் கரூர்னு சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட பெர்மிஷன் ஒரு டைம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் புஷி ஆனந்த் எல்லாரையும் 12 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலையிலேருந்து மக்கள் வராங்க. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் என்பது இவர்களுடைய கூட்ட ஏற்பாடு, குளறுபடிகள், மக்களுக்கு எந்த உதவியும் செய்யாதது, எந்த வசதிகளும் செய்யாதது, இதுதான் முதன்மையான காரணம். அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் கட்சிக்காரங்க தொடர்ந்து இதற்கு தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது திமுக அரசும் போலீஸும் தான் காரணம், செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் காரணம், இப்படின்றத அன்னையிலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை இருந்து கொண்டிருக்கும் போது கூட அதையே தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆலவர்ஜுனாவோ விஜயோ தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா பாடப்புத்தகத்தில் வரலாற்றிலே மாற்றி எழுதிடுவாங்க. கரூரில் போலீஸ் திமுகவினால அப்படி இறந்து போனாங்க, அந்த கூட்டத்தில் கஷ்டப்பட்டு விஜய் உரையாற்றினார், இப்படி மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ பாட புத்தகத்தில் இல்லைன்னாலும் நினைவு சின்னம் எழுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அது வரலாற்று பதிவு தான். ஆமா, அந்த நினைவு சின்னம் இவங்க திமுக காரங்க சொன்ன மாதிரி விஜய் ஏர்போர்ட்ல தெரிச்சு ஓடினார் இல்லையா, அதுதான் உண்மையான நினைவு சின்னமா இருக்கும். மற்றபடி இவர்கள் செய்த தவறுக்கு மக்கள் பலியா இருக்கிறாங்க. அப்ப நிவாரணமோ நட்டையிடோ இவர்கள் தானே கொடுக்கணும். ஆமா, கட்சி சார்ந்து கொடுக்கணும். இப்ப அரசு 10 லட்சம் கொடுத்துருக்குது, திமுக அரசு. அப்புறம் இவங்க தாவேகா விஜய் கட்சிக்காரங்க 20 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 30 லட்சம் கொடுத்துருக்குது. சரி, அவங்களுக்கு அது பத்தாது அப்படின்னு சொன்னா 1 கோடி கொடுக்கலாமே. இப்ப விஜய்கிட்ட இல்லாத காசா, ஆதவர்ஜுனாட்ட இல்லாத காசா? அப்படி இருக்கும்போது 1 கோடி கொடுத்தீங்கன்னா கூட அந்த 42 குடும்பங்களுக்கு 42 கோடி கொடுத்தீங்கன்னா அது உங்க ஒரு திரைப்படத்திற்கான ஊதியம் கூட இல்லையே. அப்ப அதை கொடுக்கலாம்ல. அப்ப அதையெல்லாம் 2 விஷயம். ஒண்ணு, இந்த நெரிசல் சாவு காரணத்துக்கு நாங்க காரணம் இல்லை, இருந்தாலும் நாங்க மக்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு இவர் பதவியேற்ற பிறகு அரசு வேலைகளை எடுத்து இவர் கொடுக்கிறாரு. இது இப்ப அவங்க இறந்து போனவங்க ஒரு சாதாரண எளிய மக்கள் விஜயை வேடிக்கை பார்க்க வந்தாங்க, அதெல்லாம் சரிதான். அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது.
ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய தாவேகா இதில் என்ன செஞ்சுது, விஜய் கட்சிக்காரங்க என்ன செஞ்சாங்க, விஜய் என்ன செஞ்சாரு, அதை அவர்கள் தட்டி கழித்து விட்டு இப்படி அரசு வேலையை நீங்கள் கொடுப்பது எப்படி சரியா இருக்கும்னா பலருடைய கேள்வி. இந்த வழக்கு தொடுத்தவர்கள் பலரும் பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்ற தேர்வுகளுக்காக இல்ல அறிவிக்க இருக்கின்ற தேர்வுகளுக்காக மாத கணக்கில் வருட கணக்கில் படித்து தயாராகிட்டு இருக்கின்ற இளைஞர்கள் அவருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும், இப்படி பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அடுத்தது அரசும் சரி தாவேகாவும் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு மேலே நீங்கள் அரசு வேலை எதற்கு கொடுக்குறீங்க, இப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க. நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் 2 சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு அதை தமிழக அரசு மீறி இருக்கிறது. இப்போ கருணை அடிப்படையிலான பணி கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன வகையில் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த சட்டப்பிரிவுகள் சொல்லுகிறது. அதை நீங்கள் மீறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அரசை நோக்கி இந்த கேள்வி கேட்குறாங்க. பொதுவான விபத்துகளில் இறந்து போனவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போ சமீபத்தில் சிவகாசி பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ சிவகாசி பட்டாசு விபத்துக்காக அதை விஜய் அரசு என்ன கொடுத்துருக்குது, 4 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. அல்லது நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்களே தவிர அதில் பொது இது ஒன்றும் இல்லை, விதிமுறை ஒன்றும் இல்லை. அப்போ அதற்கெல்லாம் ஒரு அளவுகோல், இதற்கெல்லாம் ஒரு அளவுகோலா? அப்போ அதில் இறந்து போனவங்களும் சாதாரண மக்கள் தான், அதனால் அந்த குடும்பத்தினுடைய வருவாய் பாதிக்கப்படுது அப்படின்ற முறையில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிதான் இப்போ முதன்மையாக அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் குறித்த சட்ட பிரிவுகள் விதிமுறைகளை தாவேக அரசு மீறி இருக்கிறது அப்படின்றதான் அந்த 2 நீதிபதிகளுடைய குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த பணி நியமனத்தை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இதுதான் அந்த வழக்கு குறித்த பின்னணி. இல்லை, இதில் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிபிஐனுடைய கையில் இந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே இப்படிப்பட்ட வேலையை அந்த சாட்சியங்களுக்கு கொடுப்பது இந்த வழக்கை பாதிக்காதா? இதை பற்றி ஏதாவது தெரிவிச்சிருக்கிறாங்களா? கண்டிப்பாக பாதிக்கும். இதை பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வழக்கு போட்ட மனுதாரர்கள் இதையும் சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடக்குது, உச்சநீதிமன்றம் நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பின் கீழ் இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே சாட்சிகளாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இப்படி அரசு பணி கொடுப்பது என்பது அந்த விசாரணையில் தலையிடுவது, செல்வாக்கு செலுத்துவது, நீங்கள் சாட்சிகளை மாற்றுவது அப்படின்ற காரணத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீதிபதிகள் ஒன்றும் சொல்லலை. இதை பற்றி அவர்கள் சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இது தொடர்பாக திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போன போதே உச்சநீதிமன்றமே அதை மறுத்திருக்கிறது. இதில் என்ன இருக்கு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காரண காரியங்களை ஆய்வு செய்யாமல் அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அதை தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அதில் திமுக சைடில் சில தவறுகள் செஞ்சுருக்காங்க. உதாரணமாக எஃப்ஐஆரில் விஜய் பேர் இருக்கு அப்படிலாம் சொன்ன உடனே அவர் நீங்கள் படித்து பார்த்தீங்களா என்னன்னு திருப்பிட்டாரு. அது அப்படி முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த வழக்கு விசாரணை பாதிக்கும் அப்படின்றதை அவர் விசாரிக்கவே இல்லை. அதனால உச்சநீதிமன்றம் அப்படி கொடுத்துருக்கிறதுனால நீதிபதிகள் அந்த கிரவுண்டுக்கு போகலை. மாறாக அந்த சட்டப்பிரிவுகளிலே நின்று கொண்டு கருணை அடிப்படையிலான இந்த பணி நியமனம் என்ற இதற்குள் இது வராது, அந்த வகைக்குள் இது வராது அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. ஒரு பொது நோக்கில் பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக இது விசாரணையை பாதிக்கும். இப்போ 31 பேருக்கு பணி நியமனம் வழங்கிட்டாங்க, நிவாரண தொகையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர்கள் விஜய் கட்சிக்கு எதிராக சொல்லுவாங்களா? அங்கே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, சிறுநீர் கழிக்க முடியலை, குறைவான இடம், காலையிலிருந்தே காத்திருந்தோம், புசி ஆனந்த் 12 மணிக்கு தான் விஜய் வர்றதா சொன்னார், அதனால நாங்கள் காலையிலே காத்திருந்தோம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு சில நாட்களில் தாவேகாவோ விஜயோட அந்த கோர் குரூப்போ முடங்கி போச்சு. இதை எப்படி டீல் செய்யறதுன்னு முடியலை.
தெரியல அவங்களுக்கு. அதன் பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அங்கே இருக்கிற செய்திகள்லாம் பார்க்கும்போது மக்கள் இறந்து போனதை விட விஜயோட செல்வாக்கு, திரைக்கவர்ச்சி, பிரபலம் அதிகமாக இருக்கு. அப்போ விஜய்க்கு எதுவும் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, விஜய் இதனால வந்து சாப்பிடாம கஷ்டப்படக்கூடாது, அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படி மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி ஒரு அடிமைகளின் கூட்டமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக கொண்டு போகலான்னு அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு தோணுது. அப்படிதான் இவர்கள் வந்து அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றி கொண்டு போகிறாங்க. இல்லைன்னா இவர்கள் அதோட முடங்கியிருப்பாங்க. இல்லை, இப்போ ஒரு கேள்வி இயல்பாகவே எழக்கூடியது. தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தை இறந்து போச்சு, ஆனால் சில அம்மாக்கள் பேசுறது, விஜயை பார்க்கறதுக்காக என் பிள்ளைய வந்து நான் பலி கொடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை, அதனால விஜயை பார்க்க முடிஞ்சதே எனக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் பல ரீதியாக அந்த வார்த்தைகள் இருக்கு மக்கள் பேசக்கூடியது. இது இயல்பாகவே வருமா? ஒரு குடும்ப இயல்பாக வராது. அந்த அளவு ஒரு சினிமா கவர்ச்சியும் சரி, அந்த சினிமா மோகத்தில் இவர்கள் விழுந்திருக்கிறதும் சரி, அடுத்தது இவர்களும் அவர்களுடைய ஏழ்மை நிலைமையை, எளிய நிலைமையை அவங்கள வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொள்வதற்கு இவர்களும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்படி பேசுங்கன்னே சொல்லியே அவர்களை வந்து இவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள் விஜய் கட்சிக்காரங்க. பொதுவில் வந்து தன் குடும்பத்தில் ஒரு குழந்தையோ குடும்ப உறுப்பினரோ இறந்து போயிட்டா அது அப்படி வந்து யாரும் அப்படி வந்து பேச மாட்டாங்க. இவர்கள் அப்படி பேச வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாக கரூர் மக்கள், தமிழக மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், யாருமே அல்லது கணிசமான பேர் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு முதல் பொறுப்பு, தார்மீக பொறுப்பு விஜய் தான் பொறுப்பு, விஜய் கட்சிக்காரங்க தான் பொறுப்பு அப்படின்றது மாதிரி இல்லாமல், ஆரம்பத்துலேருந்தே இவங்க பிரச்சாரத்தை எப்படி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, விஜய் 2-3 நாளாக சாப்பிடலை, அவரு கஷ்டப்பட்டாரு, அவரு துன்பப்பட்டாரு, இங்க 41 உயிர்கள் பலி போயிருக்குது, அது சோகமோ பிரச்சனையோ இல்லையா, இவரு 3 நாள் வந்து கஷ்டப்பட்டாரு, சோகமா இருக்கிறாரு, அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிங் கொடுப்பாருல்ல, அப்படியெல்லாம் வந்து இவர்கள் பிரச்சாரத்தை கொண்டு போய் அதை விஜய் பிரச்சனையா மாத்திட்டாங்க. இது எவ்வளவு கேவலமானது. 41 மனித உயிர்கள் இறந்து போயிருக்குது, உங்களுடைய திட்டமிடுதல் தவறுனால இறந்து போயிருக்கு, அதை அப்படியே திசை மாற்றி இவருடைய சோகமாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய எல்லாருமே வந்து விஜய்க்கு மெசேஜ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, விஜய் என்ன ஸ்ட்ராங்காக இருங்க, ஸ்ட்ராங், அழாதீங்க, உறுதியாக இருங்க, துணை நிற்போம், விஜய்க்கு துணை, கடந்து வருவோம், அப்படிதான் போட்டாங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துணை நிற்போம், அது அவங்க கடந்து வரணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், இந்த தவறுக்கு காரணமான குற்றவாளிகளை கண்டிப்போம், அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம், அப்படி யாரும் பேசல. அப்போ அது எந்த அளவுக்கு இந்த ஒரு விஜயை வந்து கடவுள் மாதிரி இவர்கள் கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக 41 பேர் இறந்த துயரத்தை, கொல்லப்பட்ட துயரத்தை திசை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்றதுல இருந்தே இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு கூடுதல் ஒரு செயலாகத்தான் இவர் 31 பேருக்கு பணி நியமனம் வழங்குறாரு. அப்போ தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகுனா, இது மக்கள் மனசுல இருந்து இது விஜய் காரணம்ன்றது அழிஞ்சு போயிடும். இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்கும் பொழுதே ஆதவர்ஜுனா வெளிப்படையாக திமுக போலீஸை ஏவி விட்டு இது செய்தது, ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக செய்தாருன்னு அப்பட்டமா பேசுறாரு. இவரு விஜய் என்ன சொல்றாரு கரூர் மீட்டிங்ல, அதே தானே சொல்றாரு, போலீஸ் தான் காரணம், போலீஸ் சொன்ன டைமுக்கு நான் இருந்தேன், அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், அந்த கூட்டத்தில் கூட நன்றி தெரிவிச்சேன், ஆனா எங்களுடைய சரி வலையில சிக்க வச்சுட்டாங்க. அப்போ இது தொடர்ந்து அவர்கள் இப்படி பேசி கொண்டிருப்பதற்கு காரணம், தாங்கள் இதுல குற்றமற்றவர்கள் அப்படின்றத மக்கள் மனசுல வந்து நிரந்தரமா அதை உறுதி வைக்கணும், பதிவு பண்ண வைக்கணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணி நியமனம் வழங்கும் போது அழுத காட்சிகள்லாம் விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அரவணைத்து அழக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாச்சு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கரூரை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் இங்கே நடக்கு. அப்போது தாவேக்கா இந்த கரூர் விஷயத்தில் ஒரு மைலேஜ் எடுத்துட்டு அவர்களுக்கு சாதகமான ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியிலிருந்து தான் எதிர்கட்சிகள் இந்த வழக்கை தொடுத்துருக்காங்களா? விஜய் அவர்கள் இந்த மக்கள் மீது கரிசனம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த கட்சிகள் செஞ்சிருக்கா? அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இல்லை, முக்கியமான எதிர்கட்சிகள் யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல.
இல்ல நாம் தமிழரை சார்ந்த ஒருத்தர். அதனாலதான் முக்கியமானன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் திமுகவோ மற்ற கட்சிகளோ இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. நீங்கள் நாம் தமிழர் சில தனிநபர்கள் இயக்கங்கள் சார்ந்து தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த பணி நியமனம் என்பது பெரிய பிரச்சனையாக அவங்க கருதலை. இல்லை, அவங்களுக்கு இன்னொரு பார்வை இருக்குல்ல, மக்களுக்கு எதிராக பாருங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து நிக்கு, திமுக நிக்கு, அதிமுக நிக்கு, இப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறதுக்கு தாவேக்கா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல. ஆமா, அதனால தவிர்த்திருக்கலாம் இவங்க. ஆமா, ஆனா இப்ப நாம் தமிழர் உட்பட மற்ற நபர்கள் செய்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய அவங்க தவறுன்னு கருதுறாங்க, அதனால இது வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த எதற்காக வழக்கு போட்டோன்ற காரணங்களே அதுல விளக்கியிருக்காங்க. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும், வழக்கு விசாரணையை பாதிக்கும், இந்த காரணங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்பது இதுதான். வர வர அரசு வேலைகள் என்பது சுருங்கிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது இவர்கள் கருணை பணின்னு சொல்லி இப்படி கொடுப்பது சரியா அப்படின்னு அந்த இளைஞர்கள் மத்தியில் கோபம் வந்து இருக்கு. நிச்சயமா இருக்கு. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும் அப்படின்றதை தாண்டி அவர்கள் மேலெல்லாம் பெரிய அக்கறையெல்லாம் இல்லை. இருந்திருந்தா விஜய் அங்கேயே இருந்திருப்பாரு, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்தெல்லாம் இருந்திருப்பாங்க, மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, உதவி பண்ணியிருப்பாங்க. எதுவுமே அவங்க செய்யலை. மொத்த கட்சியுமே விட்டுட்டு ஓடி போனது தானே. இப்போ ஓடி போய், அதாவது சம்பவம் நடந்த பிறகும் இவர்கள் இதற்கு எந்த உதவியும் செய்யலை. அதுலேயும் குற்றவாளிகள். சம்பவத்துக்கு முன்னாடியும் திட்டமிடுவதில் இந்த மாதிரி மக்களுக்கு எந்த வசதியும் செய்யாமல் நேரத்தை தப்பா முடிவு செய்து அந்த குற்றத்தையும் இழைத்திருக்கிறார்கள். இவ்வளவு குற்றத்தையும் இழைத்து விட்டு இன்னைக்கு வந்து அவர்களுக்கு நினைவு சின்னம் கட்ட போறோம். எதுக்கு நினைவு சின்னம் கட்டணும்? அவங்க வந்து இந்த கரூர் சம்பவத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்றது எந்த வகையில அந்த நினைவு சின்னம் கட்ட போறீங்க? அப்ப உங்க இதுல யாரு குற்றவாளிகள்ன்றது அந்த நினைவு சின்னத்துல இருக்குமா? இப்ப யாரு குற்றவாளிகள்னா நீங்க தானே குற்றவாளிகள். அப்ப வந்து என்ன, அப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த 41 பேர் இறப்பு என்பது வந்து ஒரு காரணமாக இருக்கு. அதனால வந்து தாவேக்கா ஆட்சி வருவதற்காக இந்த மாதிரி 41 தியாகிகள் அப்படின்ற முறையில் அதை வந்து கொண்டு போறாங்க. அப்ப குற்றம் நடப்பதற்கு காரணமானவர்களே அதை இப்படி அணுகுவது, நினைவு சின்னம் வைப்பது, தொடர்ந்து வழக்கு விசாரணையில் இருக்கும்போது பேசுவது அப்படின்றதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, விஜய்க்கு வந்து ஒரு சலுகை அளிக்கப்படுகிறது. ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறதுனால அவர் என்ன வேணா பேசிக்கலாம், என்ன வேணா செய்யலாம், யாரும் அதை எதிர்த்து கேட்க முடியாது. இப்ப அன்றைக்கு ஆட்சி செய்த திமுகவும் அந்த தவறை செய்தது. விஜய் மேல கேஸ் போட்டிருக்கலாம், அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து போட்டிருக்கலாம், உடனடியாக கைது பண்ணியிருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, மதியலாள மட்டும் கைது பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இப்படி அவர்களும் அப்போ வந்து கோட்டை விட்டு விட்டார்கள். அப்போ அதில் ஆரம்பித்தது இன்னைக்கு தொடர்ந்து அவர் வந்து அதை பற்றி அந்த நெகட்டிவான விஷயங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுல தொடர்ந்து அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை இவர்கள் கேட்க முடியவில்லை. அதனால தான் வழக்கு விசாரணை இது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் சிபிஐட்ட புகார் கொடுங்கன்னு அதோட முடிஞ்சு போச்சு. திமுக வந்து சிபிஐயில் போய் புகார் கொடுக்குது, ஆதவர்ஜுனா அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ விஜய்க்கு வந்து இந்த பிரிவிலேஜ் சலுகை என்பது வந்து எல்லா மட்டங்கள்ல இருந்து கிடைக்குது. அதனாலதான் அவர் பேசுகிறார். அப்படி கிடைப்பதற்கு காரணம் பாஜக இதை கண்டுகொள்ளவில்லை. பாஜகவினுடைய சப்போர்ட்டு ஒரு மறைமுக ஆசி இல்லை நேரடியான ஆசி அவருக்கு இருக்கிறதுனால அவர் கரூர் துயரம் சம்பவம் தொடர்பாக அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பதற்கு, இந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் வந்து காரணம். இப்போ உயர்நீதிமன்றம் வந்து இந்த பணி நியமனத்தை வந்து ரத்து செய்திருக்கிறது. உடனே உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் என்னன்னு வந்து சொல்லி போவீங்க? இப்போ அரசு கொள்கை முடிவில் இது தலையிட முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப அரசு வேலைக்கு எடுக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு விதிமுறை சம்பந்தப்பட்டது. அரசு வேலைகளுக்கு எப்படி வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்றது அது வந்து கொள்கை முடிவுன்னா இப்ப தாவேகா காரங்களை வந்து வாரிய தலைவரா போடலாம், பாடநூல் கழக தலைவரா போடலாம், இதெல்லாம் நீங்க செய்யலாம். மற்றபடி ஒரு ஐஏஎஸ் கலெக்டராகவோ ஒரு ஐபிஎஸ் எஸ்பியாவோ போட முடியுமா?
அப்படி இருந்தா கூட இந்நேரம் போட்டிருப்பாங்க இவங்க, ஆமா ஆமா அதை விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது அது கொள்கை முடிவுல வருமா? அதனால இவர்கள் உச்சநீதிமன்றம் போனாலுமே இதை இந்த ரத்துக்கு தடையாணை பெறுவது என்பது சிரமமாகத்தான் இருக்கு. இதை ஒரு சர்க்கலாக பார்க்கலாமா? தாவேக்காவை பொறுத்தளவில் ஏற்கனவே இப்போ நடந்த இந்த போராட்டங்களில் எப்படி இவங்க காவல்துறையை வச்சு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த வழக்குலையும் இப்போ இந்த பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தாவேக்கா ஒரு சிக்கலான இடத்திற்கு தள்ளப்படுகிறது. சிக்கல்லாம் கிடையாது. அவங்க இதை எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், திமுக சரி பண்ணி கோர்ட்ல கேஸை போட்டு ரத்து பண்ண வச்சிருச்சு பாருங்க, இந்த திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் பிரச்சாரத்தை கொண்டு போவாங்களே தவிர, இப்ப நீதிமன்றம் தானே ரத்து பண்ணியிருக்குது. வேலை கொடுத்தது தாவேக்கா, விஜய் கொடுத்திருக்காரு, ரத்து பண்ணது நீதிமன்றம், கேஸ் போட்டது திமுக. இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு போவாங்க. கொண்டு போய் இதையும் அட்வான்டேஜா தான் மாற்றுவாங்க. நீங்க சர்க்கிள்னு சொன்னீங்க, சர்க்கிள் கிடையாது. இன்னும் அந்த மக்கள்கிட்ட பாருங்க, அந்த பாவப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ண நாங்கள் முயற்சி பண்ணும்போது இவர்கள் தீய சக்தி சதி செய்து அதை தடுத்து விட்டது, அப்படிதான் இதை கொண்டு போவாங்க. சர்க்கிளாலாம் பொய் பேசுறவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லைங்க. அந்த எந்த செய்திகள் வந்தாலும் அதை பொய்யாக நீ கீழே கொண்டு போய் அதை பல மக்களும் ஏற்றுக்கொள்ள வகையில நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை வரும்னா, அந்த மக்கள் ஓரளவு விழிப்புணர்வு எல்லாம் இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த திரைக்கவர்ச்சியிலிருந்து மீளும் போது அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க சொன்ன பொய்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ மோடி அரசு 2014 இருந்து சொல்லிட்டு இருந்த பொய்ய 2026 இன்ஸ்டாகிராம் தலைமுறை புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு நாள்? 12 வருஷம் ஆயிருக்கு. அப்படி நம்மளும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். வெயிட் பண்ணா அப்ப நீங்க சொல்லக்கூடிய சர்க்கிள் என்பது பெரிய அடியாக மக்கள்கிட்ட இருந்து வரும். தொடர்ந்து பேசுவோம். இந்த பார்வை எப்போது சமூகத்தில் மாறும் அப்படிங்கிறது தெரியல. நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத திருப்பி நம்ம உரையாட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.